ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் பவன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்கிற புதூர் பானு நகர் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, அப்புறம் நைட் டின்னர் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 1.5 years முன்னாடி டின்னர் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் வீடியோ ஃபுல் மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ கடைக்கு வந்து ஒரு 11:30 11:45 போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கடைசியில் 12 o'clock தான் போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 கொஞ்சம் பீக்காக இருங்க, லஞ்ச் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் டைமில் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், வேறு ஏதாவது புளி சாதம் போடுவாங்க, அப்புறம் தக்காளி சாதம், இதுமாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் டே டு டே பேசிஸில் அது மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் போன டைமில் சாம்பார் சாதம், தயிர் சாதம் அவைலபிளாக இருந்தது. இதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் மத்தியானம் கிடைக்கும் 12 o'clockலேருந்து. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு வெஜ் பவன் தாங்க இது. ஸோ போனோடனே இலையை போட்டாச்சு. ஸோ நல்ல நுனியில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இலையில் தண்ணியை தெளித்து ஒவ்வொரு ஐட்டமாக சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாயசங்க, நல்ல பருப்பு பாயசம். இது சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊறுகாய் அதையும் வச்சுருவாங்க. அன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊறுகாய் வெரைட்டி மாறுது. நம்ம போன டைமில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல சௌச்சௌ கூட்டு. ஸோ நல்லா பருப்பு போட்டு அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது அந்த சௌச்சௌ கூட்டு. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் போட்டு வெண்டைக்காய் பொரியல், ஒரு நல்ல மெனு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஒரு கப் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அதுலேயே மோர் மிளகா அதையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய அப்பளம் அதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். ஆனால் இது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னால் கொஞ்சம் பெண்டிங்காக வச்சிட்டேன். அப்புறம் மோர் அந்த ஒரு கப்லேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாம்பார் கேட்டிருந்தேன். ஸோ சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காய்கறி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க. அந்த காய்கறியில் பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த முள்ளங்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாலே சாம்பாரோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம போன டைமில் முள்ளங்கி போட்டு அப்புறம் இன்னும் 2-3 காய்கறிலாம் போட்டு சாம்பார். ஸோ முள்ளங்கியை சாப்பிட்டு நிஜமாலே சொல்கிறேன், சாம்பார் வந்து ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட். நல்ல ஹோம் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் எப்படி சாம்பார் செய்வாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த சாம்பார் போட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டேஸ்ட் நிஜமாலே சொல்கிறேன், நாக்கிலே நின்றுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாலும் அந்த மாதிரி ஒரு சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அது பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்த இந்த கூட்டு, பொரியல் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டேன். நிஜமாலே சொல்கிறேன், கூட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த கூட்டோட டேஸ்ட்டுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையான ஒரு கூட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் தேங்காய் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அது எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது வச்சும் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த காம்பினேஷனோட சாப்பிடும்போது எல்லாமே நல்லா இருந்தது. அதேமாதிரி அப்பளம் வந்து நல்ல காஞ்சி அதாவது நவுத்து போன மாதிரி கொடுக்காம நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க அப்பளம் இங்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த மீல்ஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பார்சல்லாம் 10 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 110 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான ஒரு மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் பவன் போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெத்த குழம்பு அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல சுண்டைக்காய் அந்த என்ன சொல்கிறது மணத்தக்காளி வெத்தல் போட்டு அப்புறம் சுண்டைக்காய் வெத்தல்லாம் போட்டு ஒரு வெத்த குழம்புங்க. ஸோ அதான் இப்போ சாப்பிட போகிறேன். வெத்த குழம்பு நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சு. அந்த வெத்த குழம்போட அந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் வெத்த குழம்பு டேஸ்ட் அங்கே அருமையாக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பகலில் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் போடுறாங்க. ஈவினிங் வந்தீங்கனாலும் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒன்லி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இன் அம்பத்தூர் புதூர் அப்படின்னே சொல்லலாம். அந்த லொக்கேஷனில் இந்த கடை வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான கடை அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு கூட்டு பத்தில் டேஸ்ட் வேறு நல்லா இருந்தது. சரி கூட்டு கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன். அதேமாதிரி அப்பளமும் நான் 2 கேட்டேன், அதனால் கொடுத்தாங்க. அப்பளம் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியல், கூட்டு, சாப்பாடு எதனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த 110 ரூபாக்குள்ளேயே அது எல்லாமே வந்துடும். 110 ரூபாவில் பாயசம் அதெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்குறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே தரமாக இருந்தது. நல்ல நுனிய இலையில் சும்மா தட்டு போட்டு ரவுண்டு அதை மாதிரி இலை போட்டு கொடுக்காம நல்ல ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு ட்ரெடிஷ்னல் வேல சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இங்கே நுனிய இலையில் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தானே. அப்புறம் நல்ல பூண்டு ரசங்க, பூண்டு அப்புறம் மிளகுலாம் போட்டு ஒரு ரசம். அந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரசம் நல்லா ஊற்றி சாப்பிட்டேன். எனக்கு அந்த ரசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து இந்த அம்பத்தூர் அப்படி இல்லை இந்த புதூர் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல
ஒரு மீல் சாப்பிட்ணும், கம்ப்ளீட் ஃபுல் மீல் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் பவன் விசிட் பண்ணுங்கள். இல்லை வெரைட்டி ரைஸ் எதனா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் இருக்குது. ஸோ நேம் போர்ட்லேயே போட்டுருவாங்க என்னென்ன பொருள். நான் சாப்பிட்டது வந்து சௌச்சவ் இல்லை நூறுக்கோள் கூட்டுங்க, நூறுக்கோள் கூட்டு. நான் போன டைமில் அது சௌச்சவ் மாதிரி இருந்தது, அதனால் சௌச்சவ் சொல்லிட்டேன், சாரி. நூறுக்கோள் கூட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க இங்கே எல்லாமே. காலையிலையாக இருக்கட்டும், மத்தியானம் இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், எல்லா டைம்லேயும் ஃபுட்டு சூப்பராக கொடுப்பாங்க. அதை தாண்டி டீ இருக்கும், ஜூஸ் ஷாப்பும் இங்கே இருக்குங்க. எல்லாமே எண்ட் டு எண்ட். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாமே இங்கே கரெக்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்குங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பானு நகர், அதாவது புதூர் சொல்லுவாங்க, புதூர் பானு நகர் ஃபஸ்ட் அவென்யூவில் கார்னர்லேயே இந்த கடை அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கடையோட லொக்கேஷன் லிங்க்கும் நான் கொடுக்குறேங்க. ஒரு 1 o'clockலேருந்து 2 o'clock பார்த்தீங்கன்னா மத்தியானம் கொஞ்சம் பிஸி டைமுங்க. அந்த டைமில் மட்டும் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா இடம் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 2 to 5 minutes வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாயசம், நல்ல பருப்பு போட்டு வெல்லம் போட்டு கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான ஸ்வீட்டில் ஒரு பாயசம்ங்க. சூப்பராக இருந்தது அந்த பாயசம் அப்படின்னு தான் சொல்லணும். சிறுபருப்பு போட்டு பாயசம் கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக, அதில் தேங்காய் வந்து பொரிச்சு போட்டிருந்தாங்க. அது இன்னும் ஒரு ஆட் ஆன் மாதிரி சூப்பராகவே இருந்தது. அந்த டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக 2 o'clock போனீங்கன்னா சாம்பார், வெத்த குழம்பு, ரசம் இது மாதிரி செட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கூட்டு, பொரியல் இதெல்லாம் செட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. 12-12:15 லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப் டு 2:33 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி ரொம்ப தரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக அம்பத்தூர், பானு நகர், அப்புறம் புதூர் அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட அப்கமிங் வீடியோஸ்லையும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கிட்டத்தட்ட 16 to 20 members அட் டைமில் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய டேக் அவேஸும் போகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வெளி ஏரியாவிலேருந்து வந்தாலும் அம்பத்தூர் இல்லை புதூர் ஏரியாவில் ஒரு நல்ல மீல் சாப்பிட்ணுன்னா இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க.